Next video, electronic configuration of atoms. சரிங்களா? So how to fill the electrons in orbitals அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 ரூல் பார்த்துருப்போம். Aufbau principle, Pauli exclusion principle and Hund's rule. These 3 rules are very important in the basic concept of chemistry. ஸோ எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு ரூல்ஸ். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டாபிக், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ வாட் இஸ் மீன் பை எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு வேரியஸ் ஆர்பிட்டல்ஸ் ஆஃப் an atom is called electronic configuration. ஸோ ஒரு ஆர்பிட்டலில் வேரியஸ் ஆர்பிட்டலில் ஒரு ஆட்டத்துக்கு எப்படி எலக்ட்ரானை ஃபில் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹவு டு ரைட் தி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் சிங்கிள் ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆஃபா பிரின்சிபல் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் இன்க்ரீஸிங் எனர்ஜி லெவல் இது மெயினில் இருக்கணும். 1s 2s 2p 3s 3p 4s 3d. ஸோ இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ எஸ் ஆர்பிட்டலாக இருந்தால் மேக்ஸிமம் 2 எலக்ட்ரான் ஃபில் பண்ணணும். நீங்கள் 3 எலக்ட்ரான் கொடுத்தீங்கன்னா அது நெக்ஸ்ட் எனர்ஜி லெவலுக்கு தள்ளி விட்டுரும். பி ஆர்பிட்டலில் 6 எலக்ட்ரான், டியில் 10 எலக்ட்ரான், எஃப்பில் 14 எலக்ட்ரான் தான் மேக்ஸிமம். மினிமம் 1 2, இதுக்கு வந்து மினிமம் 1, இதுக்கு மினிமம் 1 2 3 4 5, மேக்ஸிமம் 6, 1 2 அப் டு 10 வரைக்கும், 1 2 அப் டு 14 வரைக்கும் தான். சரிங்களா? ஸோ இந்த இன்க்ரீஸிங் ஆர்டர் வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஹவு டு ரைட் தி electronic configuration? First I write the lithium atom. லித்தியத்துக்கு வந்து atomic number 3. So totally 3 electrons. So these 3 electrons how to fill in the lithium atom பார்க்கும்போது first 1s, second one is 2s. first 1s, ரெண்டாவது 2s இருக்கு. So 1sல maximum 2 electron, 2sல கவுண்ட் பண்ணிக்கணும். இங்கே 2 எலக்ட்ரான் இருக்குது, மொத்தமே இருக்கிறது நம்ம கையில் 3 தான். 2 ஃபில் பண்ணிட்ட ரிமைனிங் 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அட்டாமிக் நம்பர் 4 இருக்கக்கூடிய பெரிலியம். ஸோ இதுக்கு 1s2 2s2, 4க்கு மேலே போகக்கூடாது. அடுத்து போரான் 1s2 2s2 முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் லெவல் 2p. ரிமைனிங் இருக்குது ஒரு எலக்ட்ரான் தான், 4 ஃபில் பண்ணிட்டேன். நான் போரான் 5, ரிமைனிங் இருக்குது 1 தான். ஸோ 2p 5. கார்பன் 6 எலக்ட்ரான், 1s2 2s2 2p 2. நைட்ரஜன் 7 எலக்ட்ரான்ஸ். ஸோ 1s2 2s2 2p 3. நெக்ஸ்ட்டு ஆக்சிஜன். ஸோ டோட்டல் 8 எலக்ட்ரான்ஸ், 1s2 2s2 2p 4. ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் 9. ஃப்ளோரினுக்கு எழுதும்போது 1s2 2s2 2p 5. இங்கே 9 வந்து செக் பண்ணி பார்க்கணும். இங்கே 1sல 2, 2sல 2, டோட்டலி 4, 2pல 5, டோட்டலி 9 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 10 நியான். 1s2 2s2 2p 6, 6 + 4 10, 11. சோடியம் எழுதும்போது 1s2 2s2 2p 6. ஸோ 2pயோட நெக்ஸ்ட் ஹையர் எனர்ஜி லெவல் 3s. ஸோ 3sல ஒரு எலக்ட்ரான் தான் போட முடியும். நெக்ஸ்ட்டு 12. மெக்னீஷியம் 1s2 2s2 2p 6, இங்கே 3s2ன்னு சொல்லிட்டு நீங்கள் போடணும். ஸோ இதுதான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ். ஸோ நம்ம கையில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்டு வேரியஸ் ஆர்பிட்டல், 1s ஆர்பிட்டல், 2s ஆர்பிட்டல், 2p ஆர்பிட்டல், then 3s ஆர்பிட்டல். How to distribute the electrons in various orbitals? This is called electronic configuration of atoms. Next topic, stability of orbitals. Stability. So you know s orbital, p orbital, d orbital and f orbital. So s orbital only 1 subshell, p orbital 3 subshell, f orbital 5 subshell, then
d ஆர்பிட்டல் 5 f ஆர்பிட்டல் 7 சப்ஷெல் இருக்கு சரிங்களா ஸோ இதுதான் ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ எக்ஸ்பிளைன் p ஆர்பிட்டல்ஸ் ஸோ இது ஆஃப் ஃபீல்டு இது ஃபுல் ஃபீல்டு இங்கே இருக்கக்கூடிய 3 சப்ஷெல்லையும் எலக்ட்ரான்ஸ் ஆஃப் ஃபீல்டு கம்ப்ளீட்லி ஆஃப் ஃபீல்டு இது கம்ப்ளீட்லி ஃபுல் ஃபீல்டு ஸோ in various orbitals the electrons are completely off field and completely full field. Completely off field and completely full field orbitals are highly stable. இப்படி இருந்தா எல்லாமே highly stable. இது completely off field கிடையாது completely full field கிடையாது இந்த மாதிரி சரிங்களா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து unstable சரிங்களா ஸோ when orbitals are stable அப்படின்னு பார்க்கும்போது the electrons are filled in completely off filled or completely full filled so இது p orbital d orbital பாருங்க 5 subshell 1 2 3 4 5 1 2 3 4 5 so this is completely off filled completely full filled so just now I told completely off filled and completely full filled orbitals are stable so this orbitals stable so this is not completely half filled or full filled so these orbitals are highly unstable சரிங்களா I hope you understand the completely half filled this is completely full filled highly stable this is not completely half filled and completely full filled so this is highly unstable next f orbitals so totally 7 subshell 1 2 3 4 5 6 7 1 2 3 4 5 6 7 so you know I hope you understand this is completely half filled this is completely full filled so this f orbital is highly stable that is the concept of stability of orbitals சரிங்களா ஸோ இதை பற்றி கொஸ்டின் கேட்டால் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஃபீல்டாக இருக்கணும் இல்லை கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபீல்டாக இருந்தால் மட்டுமே அதுனா அது ஸ்டேபிள் அதர்வைஸ் கம்ப்ளீட்டாக ஆஃப் ஃபீல்டாக இல்லாமல் கம்ப்ளீட்டாக ஃபுல் ஃபீல்டாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் திஸ் இஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் ஆர்பிட்டல்ஸ் நெக்ஸ்ட் டாபிக் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி it is very simple method one is if two or more electrons with the same spin are present in the degenerate orbitals so this is you know this is d orbital சரிங்களா இது d orbital இருக்கு இதுதான் degenerate orbitals degenerate if two or more electrons with the same spin இதெல்லாமே same spin எல்லாத்துக்கும் value plus of same spin are present in degenerate orbitals this is degenerate same spin there is a possibility for exchanging their position அப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு so during this exchange process the energy is released and the released energy is called exchange energy சரிங்களா ஸோ டீஜெனரேட் ஆர்பிட்டலில் எலக்ட்ரான்ஸ் சேம் ஸ்பின்னாக இருக்கும்போது இதனுடைய பொசிஷனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜிக்கு பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி ஸோ ஹவு டு டிட்டர்மைன் தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இங்கே பாருங்கள் இதன் வேல்யூ -2 -1 0 +1 +2 ஸோ தேர் இஸ் what are the possibility how to exchange this energy ன்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது ஸோ இந்த -2 எலக்ட்ரான் -1க்கு போகும் ஒரு பாசிபிலிட்டி -2 எலக்ட்ரான் 0க்கு போகலாம் செகண்ட் பாசிபிலிட்டி இந்த -2 எலக்ட்ரான் +1க்கு போகலாம் தேர்ட் பாசிபிலிட்டி திஸ் -2 எலக்ட்ரான் +2க்கு போகலாம் இது ஃபோர்த்து பாசிபிலிட்டி ஸோ -2 எலக்ட்ரான் -1க்கு வரும் -2 0க்கு வரும் -1 +1க்கு வரும் -2 +2க்கு வரும் ஸோ there is 4 possibility ஸோ இந்த -2 இங்கே போயிடும் இது இங்கே வந்துடும் -2 0க்கு வரும் 0 இங்கே வந்துடும் -2 +1க்கு வந்துடும் +1 -2க்கு வரும் -2 +2க்கு வரும் +2 -1க்கு வந்துடும் ஸோ there is 4 possibility next இந்த -1 0க்கு வரலாம்
-1 + 1க்கு வரலாம், -1 + 2க்கு வரலாம். -1 0, -1 + 1 -1 + 2. ஸோ இங்கே 4 பாசிபிலிட்டி, இங்கே 3 பாசிபிலிட்டி. ஸோ டோட்டலி 7 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட்டு இந்த 0 + 1க்கு வரும், இது ஒரு பாசிபிலிட்டி. இந்த 0 + 2க்கு வரும், 2 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் இந்த +1 + 2க்கு வரலாம், +1 + 2. ஸோ டோட்டலி 10 பாசிபிலிட்டி. டோட்டலி 10 பாசிபிலிட்டி இஸ் அவைலபிள். சரிங்களா? ஸோ I will explain clearly. This is D subshell 1 2 3 4 இருக்கு. இந்த 4லையும் single electrons 1 2 3 4 5 இருக்கு. So there is the exchange possibility. இந்த எலக்ட்ரான் இங்கே வரும் ஒரு பாசிபிலிட்டி, இந்த எலக்ட்ரான் இங்கே வரும் 2, இந்த எலக்ட்ரான் இங்கே வரும் 3. ஸோ திஸ் எலக்ட்ரான் இங்கே வரும் அது 4 பாசிபிலிட்டி. நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இது இங்கே வரலாம், இது இங்கே வரலாம், இது இங்கே வரலாம். ஸோ 3 பாசிபிலிட்டி. சரிங்களா? நெக்ஸ்ட் இந்த எலக்ட்ரான் இங்கே வரலாம், இது இங்கே வரலாம். சரிங்களா? ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி இது இங்கே மட்டும்தான் வர முடியும். சரிங்களா? ஸோ அப்போது ரோஸ் கலரில் 4 பாசிபிலிட்டி இருக்குது, க்ரீன் கலரில் 3 பாசிபிலிட்டி, ரெட் கலரில் 2 பாசிபிலிட்டி, ப்ளூ கலரில் 1 பாசிபிலிட்டி. ஸோ டோட்டலி 10 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதனுடைய எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி 10. சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி 10. ஸோ இது சிம்பிளாக நம்ம ஒரு ஃபார்முலா போட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n × n-1/2ன்னு சொல்லலாம். ஸோ திஸ் n = number of electrons. n = number of electrons. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் 1 2 3 4 5 இருக்குது. அப்போ n = 5. ஸோ n அப்ளை பண்ணுங்கள், 5 × 5 - 1/2. ஸோ இது = 5 × 4/2. 5 4s are 20. ஸோ 20/2 = 10. ஸோ நமக்கு இங்கே ஏற்கனவே 10 கிடச்சிது, இங்கேயும் 10 கிடச்சிருக்கு. நீங்கள் இப்படியும் கால்குலேஷன் பண்ணலாம், எல்லா ஃபார்முலையும் கால்குலேஷன் பண்ணலாம். ஸோ ஹவு டு கால்குலேட் தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி, அதுக்கு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி கண்டுபிடிங்க பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த எலக்ட்ரான் இங்கே வரலாம் ஒரு பாசிபிள், இந்த எலக்ட்ரான் இங்கே வரலாம் 2 பாசிபிலிட்டி இருக்குது. ரெண்டாவது இந்த எலக்ட்ரான் இங்கே வரலாம். சரிங்களா? there is 3 பாசிபிலிட்டி. எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி 3 கிடச்சிருக்கு. இதை ஃபார்முலா அப்ளை பண்ணால் n × n-1/2 பார்த்தீங்கன்னா, ஸோ n = 3. அப்போ 3 × 3 - 1/2. ஸோ 3 × 2/2. ஸோ என்ன ஆகிடும், 6/2 = 3ன்னு கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கு எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி 3. ஸோ திஸ் மெத்தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் டு கால்குலேட் தி எக்ஸ்சேஞ்ச் எனர்ஜி. ஸோ திஸ் lesson is completely over. Thank you.